விஜயவர்மனுக்கு இளைய மனைவியாக இரண்டாதாரமாக ஆரவல்லி என்ற பெயரோடு மிக சீரும் சிறப்போடு இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அவங்க பார்க்க என்ன விரோதி ஒரு ஆளு தாமா நான் நிம்மதியாக இருப்பேன். என் வீட்டில் நான் 2 ஆங்காட்டம் நான் கம்பெனியில் கூட எங்கள் அம்மா என்னை கூப்பிடுவாங்க, ஏ சேகருங்க வாங்குவாங்க, போய் தண்ணி பிடிச்சாடா பையன் ஒன்று சில்வர் சொம்பு குத்தான்னு போவாங்க. அதை எடுத்து போய் வச்சுட்டு பித்தல் தவிர தூக்கி அந்த வீட்டுக்கு. நீ 2 ஆங்காட்டம் கம்பெனியில் போய் தாழ்வு பார்த்துனாரா பாரு யாரு வந்துக்கிட்டு தெரியல. பேமானி இல்ல திருட்டு பொண்ணு மகாராணி உள்ள வந்து வைக்கிறமா என் வெளியே தான் கூப்பிட்டு வையா. எதை சொன்னாலும் தப்பாக குஞ்சு வைக்கிறேன். பார்த்தேன் நான் போடுகாலே குனிந்து பணி அன்போடு உள்ள அன்போடு வணக்கத்தை வைக்கிறேன். ஏய் மகாராணி இப்போ போய் வந்தா தான் உங்க குடும்ப சமாசாரத்தை பேசிக்கணும். கை வச்சிடறேன் வணக்கம்மா. வணக்கம். யாருக்கு வணக்கம்? எங்க வீட்டை மோசடி பண்றாங்கம்மா, மோசடி பண்றாங்க. ஒரு கண்ணுல சுண்ணாம ஒரு கண்ணுல வெந்நீர் வைக்கிறாங்க. எங்க வீட்டை நானும் என் தங்கச்சி 2 பேரு. என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு நான் ஒரு 6 மாசமா நாடகத்தை கிளம்பிட்டேன். நாடகத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒட்டி தண்ணி ஒண்ணு, அந்த ஒட்டி தண்ணியில பச்சைக்கிட்ட கட்டிட்டு மாங்கொத்து சொருவிட்டு எங்க தங்கச்சிக்கு டிஃபன் சுட்டு தராங்க, நாசா சுட்டு தராங்க, இட்லி சுட்டு தராங்க, தோசை சுட்டு தராங்க, வாழைப்பழம் சுட்டு தராங்க. வாழைப்பழத்தை புட்டு தராங்கன்னு சொல்ற பொறுப்பு பையன்.
இத்தனையும் அது கொண்டு தராங்க. என்ன மட்டும் வெளியே போடான்னு தட்டுறாங்க. நாஷ்டா, டிஃபனு, தோசை, இட்லி இத்தனையும் அது கொண்டு தராங்க. அதுனா நாஷ்டானா, இட்லினா, டிஃபன்னா, தோசைனா அம்மா ஒருத்தவங்க எதில் நிக்கலாடா பரதேசி, அது தெரியலடா உனக்கு. நாஷ்டானா 4 பேர் உக்காந்து சாப்பிடுறாங்க பாரு, அதான் நாஷ்டா. டிஃபன்னா டிஃபன்ல கட்டி போறாங்க பாரு, அதான் டிஃபனு. இட்லினா ஆயா விற்கிறாங்களா, அதான் இட்லி. தோசைன்னா பெரிய பெரிய லைட் எல்லாம் போட்டு பெரிய ஊம்பா இருக்கும். ரூம்டா, ரூம் அறை. இத்தனையாவது கொண்டு தராங்க. என்ன வெளியே போடான்றாங்க. அதை ஒரு தினை மேல உட்கார வச்சுட்டு பச்சை கித்து கட்டுறாங்களே, என்ன ஒரு தினை மேல உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சி கித்து கட்டக்கூடாது. காஞ்சகத்தை கட்டிய டீ பெட்டல் போட்டு ஒரு எட்டு சாவி. ஏய் டேய் இத பாரு, சந்தோஷமான விஷயம். எனக்கு ஒண்ணு தெரியலையா? ஏய் உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரமா? ஆமா, சத்தியமா கல்வி எங்க ஊருக்கு திருநெல்வேலியில் நடக்குது. எனக்கு தெரியாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தா தெரியாது. எங்க ஊருக்கு ஒன்று திண்ணி நடக்குதுமா. ஏண்டா இங்க பாரு, உன் தங்கச்சி பெரிய மனுஷா இருக்கா. சத்தியமா கிடையாது. வீட்டுக்கு பெரிய புள்ள நான் தான். எங்க வீட்டை வந்து பாரு, ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி பேர் 2வது இருக்கும். இங்க பாருடா, டேய் உன் தங்கச்சி வயசு வந்திருக்கா. வயசு வந்துட்டாளா? ஆமா. அவ யாரை கேட்டுக்கிட்டு வந்தா? இல்ல இந்த ஊர் நாட்டாமக்கார கேட்டுக்கிட்டு வந்தாளா? இல்ல ஒரு அண்ணன் இருக்கிற என்ன கேட்டுக்கிட்டு வந்தாளா? அவ எப்படி வந்தா எனக்கு வெள்ளை வேறையா சொல்லு. இதெல்லாம் வெள்ளா வேறையா வாய். ஏய் வாயில் அடிக்க வேணாமா? அவன் கேட்கறான் கேள்வி நியாயமா? நீ சின்ன பள்ளியில எப்படி இருக்க? மூக்கு ஓடிக்கணும் தெருவில் விளையாடிக்காங்க. எப்படி இருக்கிற? இப்ப வந்து அருமை மிஸ் வந்து நல்ல கல்லுங்கிறேன். ஆமா, அருமை மிஸ் இப்பதான் வந்துருக்கு உனக்கு. உன் தங்கச்சி அருமை வந்திருக்கா. அருமும் கிடையாது, கருமும் கிடையாது. எனக்கு தெரியாது. எனக்கு வெள்ளை வேறையா சொல்லு. ஏண்டா உன் தங்கச்சி தற்சமயம் தனியாவே படக்கூடாது. ஏன் ஒரு உழைக்க போட்டு படுக்கணும். என் தங்கச்சி நான் உழைக்க போட்டு படுக்க சொல்றேன். உழைக்க மாரி ஒரு அண்ணன் இருக்கிறேன், என்ன போட்டு படுத்தா என்ன? படுப்ப எதையும் பார்க்க மாட்டேன். அக்கானை பார்க்க மாட்டேன், தங்கச்சியை பார்க்க மாட்டேன், சித்தியை பார்க்க மாட்டேன், பெரியமாவை பார்க்க மாட்டேன், அக்கானை பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு என்ன வைக்கிறாங்க? என்ன வைக்கிறாங்க? எங்க சொந்தக்காரலாம் சோப்பு வைக்கிறாங்க. மூஞ்சில போடுவாங்கல்ல பகுட்ரா பவுடர். அது மூஞ்ச பாப்பாங்களா கன்றாயி. அட கன்றாயி, அது கண்ணாடி. இப்படி வருவாங்களா ஜீப்பா காரா? ஜீப்பு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஏண்டா அண்டமெல்லாம் எடுத்துட்டு வந்து செய்யறாங்களா? கூட பிறந்த அண்ணன் தானே நீ? 6 மாசமா நாடகத்துல சம்பாதிக்கிறியா? குழந்தைக்கு எத்துமே என்ன செய்யக்கூடாது நீ? கனரா பேங்க்ல இந்தியன் பேங்க் நீ போட்டு வச்சு எவ்வளவு வாங்குற முதல்ல? நீ 2500 ரூபாய் ஒரு ராய்க்கு. தாக்கா இருக்கும். 2500 ரூபாய் ஒரு தங்கச்சிக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவ கூட ஒரு சூதி மாதிரி இல்லையா? சூதி மாதிரி சுத்தப்படாதா? சரிண்ணா வாய் கூட்டாலும் சொல்றீங்க. இல்லம்மா, அவங்க நான் கூட வீண் செலவு பண்றோம் பொழுது. அதாவது இந்தியன் பேங்க்ல கனரா பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். சரியா? இந்தியன் பேங்க் கல்யாணம் ஆடும்போது எடுத்து நாங்களா எடுத்து கொடுப்போம் பொழுது. கனரா பேங்க்ல இந்தியன் பேங்க் நீ போட்டு வச்சுக்கிறேன். கனரா பேங்க் எப்படி இருக்கும், இந்தியன் பேங்க் எப்படி இருக்கும்? கனரா பேங்க்னா ஏரிக்கார மேல வெள்ளக்காரன் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் கனரா பேங்க். இந்தியன் பேங்க்னா மதியானம் 12 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. 10:05 ஏண்டா டேய் இல்ல போட்டு வச்சிரு சரிதான். எப்ப எடுக்கலாம்ங்கறதெல்லாம் எடுத்து போய் என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ செய்யலான்னு நான் அந்த விஷயத்தை விட்டு முக்கியமான விஷயமா என்னடா?
என்னடாச்சு எங்க வீட்டுக்காரருக்கு என்னடாச்சு சொல்லாதா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தோம்மா பொண்ணு வந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தோம் நானும் அவங்க வீட்டுக்காரன் வர வழியில பெரிய கிணறு கிணறா ஐயா கிணறு அவர் எங்க போறாரு ஐயோ அடி வந்து பாடி கிணறு சொன்னாரு ஐயோ என்னடாச்சு கிணறு என்னடாச்சு ஏம்மா அந்த கிணத்தை நான் தாண்டி வந்துட்டேன் நீ தாண்டி வந்துட்ட ஐயா எங்க வீட்டுக்காரர் ஐயா 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 என்னடாச்சு ஏம்மா உங்க வீட்டுக்காரர் அந்த கிணத்தை சுத்திக்கிட்டு வந்துட்டாருமா கிணறு இருந்தது எதிரில் நீ தாண்டிட்ட அவங்க வீட்டுக்காரரு சுத்தின்னு வந்துட்டாரு இதுக்கு ஏன் இவ்வளவு ஒப்பாரி நீ எப்படி வந்தா நான் தாண்டிக்கிட்டு வந்துட்டேன் நீ தாண்டிட்ட உங்க வீட்டுக்காரர் கிணத்தை சுத்திக்கிட்டு வந்துட்டாரு சுத்திட்டு வந்தாரு அவரு சுத்தி வந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வீட்டுக்காரர் உன்னாண்ட போய் வர சொன்னாரு ஏய் அவரால் முடியல சொல்றாரா மூதேவி அதனால முடியாதம்மா இல்லையா சரி சரிப்பா நான் வந்துப்பாமா மாமா இப்ப வேணாம் நாளை மறுநாள் நாளை மறுநாள் எல்லாம் நீ கொடுக்குற இடமா அதான் என் வீட்டு தயார் சாதனை உனக்கு நீ தயிர் சாதம் போட்டு தான் நான் மயிரா கவிஞ்சுனேன் ஏய் விரைவாக சென்று என்னுடைய மனைவியை அழைத்துவான்னு சொன்னார் மன்னர் அதான் உன்னாண்ட ஆகட்டும் வாமா